பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை பெங்களூரு சிறைத்துறை டிஐஜியாக இருந்த ரூபா முன்வைத்த நிலையில தற்பொழுது அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது அரசியல் ரீதியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறதா? இது பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் எல்லாம் என்ன? 2-3 விஷயங்கள் கிளியர் பண்ணணும். அவங்களுடைய அறிக்கையில, அவங்க டிஐஜி ரூபா கொடுத்திருந்த அறிக்கையில சசிகலா லஞ்சம் கொடுத்ததாக சொல்லல. சசிகலாவுடைய அறையில அவங்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு. வழக்கத்துக்கு மாறா அவங்க தனியா சமையல் பண்ணி அங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு அவங்க மேல சொல்றாங்க. கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். சசிகலாவுடைய கொடுத்திருக்க மாதிரி குற்றச்சாட்டு சசிகலா பேரை சொல்லி இவர் கொடுத்தாரு. அந்த சட்ட ரீதியான வழக்கு ரீதியான விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கிளியாரிட்டி இருக்கணுங்கிறதா சொன்ன ஒரு விஷயம். அது சசிகலா சொல்லப்போ சசிகலாவுக்கு சில சலுகைகள் இருக்கிறதுனால டிஜிபி சத்யநாராயண ராவ் 2 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் பெற்றிருக்கிறதாக அவங்க கூட்டம் சொல்லியிருக்காங்க. அது போக சசிகலா பத்தி மட்டுமே அந்த வழக்குகள் கிடையாது. அந்த வழக்குல அவங்க சொன்ன அந்த மனுல டிஐஜி ரூபா மேல 2 மெமோ கொடுத்திருக்கிறாரு டிஜிபி. 2 பேருமே சிறைத்துறையை சேர்ந்தவங்க. அதுக்கு இவங்க பதில் அளிக்கும் போது அவங்க சிறையில நடக்கக்கூடிய முறைகேடுகள் நிறைய விஷயங்கள் அம்பலப்படுத்துறாங்க. அங்க கஞ்சா கிடைக்குது, செல்போன் இருக்குது, முறைகேடா இருக்குது, கைதிகள்லாம் சுதந்திரமா உலாவுறாங்க. அங்க கைதிகள் கைதிமா நடத்தப்படல. அதுக்கு மற்ற விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். அதுக்கு நிறைய முறைகேடுகள் நடக்குது, பணம் விளையாடுது அப்படின்னு சொல்லும் போது வரிசைப்படுத்திட்டே வரும்போது திருமதி சசிகலா பத்தி அவங்க சொல்றாங்க. இதுல அப்ப மறுநாள் டிஜிபி பேட்டி கொடுக்கும்போது, சத்யநாராயண பேட்டி கொடுக்கும்போது, நான் மெமோ கொடுத்ததுக்கு பதில் கொடுக்காம அவங்க பதில் குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அதுவே இப்ப அவங்க திலகவதி அம்மா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு புரோட்டோகால் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். டிஐஜிக்கு மேல ஐஜி இருக்கிறாங்க, ஐஜிக்கு மேல ஏடிஜி இருக்கிறாங்க, ஏடிஜிக்கு மேல டிஜிபி இருக்கிறாங்க. சோ 4 புரோட்டோகால்ல 4 நிலைகள் கூடுதலா இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மேல டிஜிபிங்கிறவங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அந்த துறைக்கு அவங்க தான் தலைவர். சோ அவங்க மேல அவங்க 4 படிநிலை கீழே இருக்கிறது சொல்லும் போது உடனடியாக நிச்சயமாக அந்த கேடர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அதை வேற மாதிரி தான் டீல் பண்ணுவாங்க. ரொம்ப அது கோவப்பட்டுதான் அதை பார்ப்பாங்கிறது இயல்பா புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. அந்த விஷயத்துல முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் அதை பத்தி பேட்டி கொடுக்கும் போது, என்ன நடந்தாலும் நிச்சயமா நாங்க டிரான்ஸ்பரண்டா வெளிப்படைத்தன்மையோடு நாங்க விசாரணை நடத்துவோம், கடுமையான நடவடிக்கை எடுப்போம், குற்றம் செய்தவர்கள் யாரா இருந்தாலும் தண்டிப்போம் சொன்னாரு. சொல்லும் போதே ஒரு விஷயத்த கூடுதலா சொல்றாரு. அதற்கு முன்னாடி ரூபா என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும்போது, ரூபா 2வது நாள் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, சத்யநாராயணா இப்ப சத்யநாராயணா 2 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் வாங்குறதா குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது அவர்கள் ஒரு 4:30-5 மணிக்கு அந்த குற்றச்சாட்டு மெமோவை அவங்க அனுப்புறாங்க. அனுப்புன ஒரு 1.5-2 மணி நேரத்துக்கு உள்ளாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொலைக்காட்சியில மட்டும் உடனடியாக அந்த லெட்டர், அந்த கடிதத்தோடு அப்படியே முழுமையா போகுது. கடிதத்துல என்னென்ன தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கடிதத்தோட முழுமையா போகுது. ஒரு 1-2 மணி நேரத்துக்கு உள்ளாகவே அந்த கடிதம் அப்படியே வெளியே வருது. அப்ப டிஜிபி மறுநாள் சொல்லும் போது ஊடகத்துக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மறுநாள் விளக்கம் சொல்றாரு. ரூபா டிஐஜி ரூபா இல்லங்க நான் கொடுக்கலங்க, அது எப்படி போச்சுன்னா விசாரணைக்கு நானும் தயாரா இருக்கிறேன், அது எப்படி ஊடகங்களுக்கு போச்சுங்கிறதே நம்ம பேச தயாரா இருக்கேன்னு சொல்றாங்க. அதற்கு மறுநாள் அந்த அவங்களுடைய உள்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் சித்தராமையா பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சாயந்தரம் டிஐஜி ரூபா பேட்டி கொடுக்கும்போது ஒரு வரி பயன்படுத்துறாங்க, என்னை மட்டுமே குறிவைத்து நடவடிக்கை எடுப்பது நியாயம் அல்ல, விசாரணை பண்றதா இருந்தா நீங்க வெளிப்படையா பண்ணுங்க, எல்லாருமே பண்ணுங்க, ஆனா என்னை மட்டுமே குறி வச்சு நடக்கிறது, என்னை குறி வைப்பது நியாயம் அல்லன்னு சொல்லும் போது அவங்களுக்கு குறி வைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. என்னதான் புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய முதல் பெண் ஐபிஎஸ் இருக்கக்கூடிய கிரண்பேடி அவர்கள் அவங்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்து நீங்க எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப பிரமாதமா செயல்படுறீங்க, உங்களை மாதிரி துணிச்சலான பெண் எல்லாம் வேணும்னு சொன்னாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது திலகவதி அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போல நிறைய விஷயங்கள்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு பொட்டு அதீதமாகவே கூட சொல்லலாம். அவங்க புரோட்டோகால பார்ப்பாங்க, டிசிப்ளினை பார்ப்பாங்க, அந்த எங்கேயுமே ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. சோ ஒரு அதிகாரிகள் இவங்க தான் வெளியில கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும்போது அதை நடவடிக்கை எடுப்பாங்கிறது இயல்பானது, புரிந்து கொள்ளக்கூடியது, வியப்பு இல்லாத விஷயம். இன்னும் குறிப்பா இப்பதான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம், முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, கடுமையான நடவடிக்கை எடுப்போம், நாங்க யாரையும் விட்டு வைக்க மாட்டோம், வெளிப்படையான விசாரணை நடக்கும், சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் நாங்க தப்பிக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு, ஆனா ஊடகங்களுக்கு எல்லாம் போக கூடாது இல்லைங்க, ஊடகங்களுக்கு எல்லாம் போய் சொல்றது நியாயம் இல்லைல்ல, அது ஆபீசர்ஸ் உடைய மேனுவல்ல இல்லாத விஷயம், அது ஏற்க முடியாத விஷயம், ஊடகங்களுக்கு போயிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்துறாரு. அவர் அந்த முதல்ல வார்த்தையை பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அரசாங்கத்துக்கு இந்த தகவலை டிஐஜி ரூபா தான் ஊடகங்களுக்கு கொடுத்திருப்பாங்கிற எண்ணம் வலுவாக வந்திருக்குது அப்படின்னு பாக்குறோம். அதனாலதான் விசாரணை அடுத்த கட்டமா போறதுக்கு முன்னாடியே அவங்க டிஜிபி மேல ஆக்ஷன் எதுவும் இல்லாம அது விசாரணை எதுவும் உத்தரவுறதுக்கு முன்னாடியே இவங்க டிஐஜியை மாத்திடுறாங்க. இப்ப இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், டிஐஜி மாத்திட்டாங்க உண்மைதான், அதுக்கு முதலமைச்சருடைய
கருத்து உட்பட எல்லாமே ஒரு ஆதாரங்களா இருந்தது. அவங்க எல்லாருமே அந்த முடிவுக்கு வந்துட்டாங்கிற எண்ணத்தை நமக்கு வெளிப்படுத்துது. அது இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது, இப்ப மாற்றி இருக்கிற பணி வந்து ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டா பார்க்க முடியாது. பெங்களூரை பொறுத்த அளவுக்கு வந்து போக்குவரத்துங்கிறது வந்து ரொம்ப ஹெக்டிக்கான விஷயம், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கூட. அந்த ஆணையரத்துக்கு தான் மாத்திருக்காங்க. அப்படிங்கும் போது அது வந்து ஒரு பணியிட மாற்றம் வந்து பனிஷ்மெண்ட் ஏரியாவுக்கு மாற்றப்பட்டிருக்கா அப்படின்னு என்ன சொன்னாலும் சொல்ல முடியல. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். அரசாங்கம் கர்நாடக காங்கிரஸ் அரசுடைய முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் இந்த தகவல்கள் வெளியே போயிருக்கிறதுக்கான காரணம் டிஜி ரூபாவாகவே இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்துக்கு வந்திருப்பாங்கன்னு தோணுது. அதனால தான் அந்த நடவடிக்கை உடனடியாக வந்திருக்கிறதா பார்க்கப்படுது. ஏமா திரு ரங்கராஜ் பாண்டே, இந்த விவகாரத்துல அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரியாக இருக்கும்? ஒண்ணும் இருக்காது. இந்த நகர்வுகள் அந்த விசாரணை தான். அதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது வந்து இதுல வந்து ரூபா வந்து அடுத்து வந்து எந்த பேட்டியும் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு செய்தியாளர் பார்த்தா நான் எதுவும் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க வந்து ஏன்னா இது வந்து அவங்க மேல குறிவிக்கப்பட்டிருக்குங்கிறத பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து உடனடியாக கவர்மெண்ட் வில் நாட் டேக் எனிதிங் இஸ் ஈஸியர் அப்படின்னு கேஷுவலா அவனை பார்க்க மாட்டோம் நாங்க அப்படிங்கறது ஒரு மெசேஜ் அவங்களுக்கு பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால வந்து இப்போதைக்கு அவங்க லைவ்ல வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்க தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு மேல போனா வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப கோவமா அக்ரிவேட் ஆகலாம் அப்படின்னு அவங்களுடைய ஒரு சீனியர் மோஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு. அதனால வந்து அவங்க வந்து இப்போதைக்கு உடனடியாக செய்ய மாட்டாங்க. நீதிமன்றத்துக்கோ இல்லாட்டி ட்ரிபியூனலுக்கோ போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது வந்து அரசாங்கத்தை பகிர்ந்து கொண்டிருக்கும். இது வந்து அங்க இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த செய்தியாளர்களும் அரசியல் பார்வையாளர்களும் சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, இது வந்து அவங்க டிஜிபிக்கும் டிஐஜிக்கும் ரொம்ப நாளாவே தகராறு. இது வந்து ரொம்ப பழைய பகை மனசுக்குள்ள. ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த விஷயங்கள், தனிப்பட்ட விவகாரங்கள்லாம் வந்து இந்த மோதலா வெளிப்படுதுங்கிறது அவங்க வந்து அந்த மாதிரி சொல்றாங்க, தகவல் சொல்றாங்க கூட செய்தியாளர்கள். ரொம்ப இதுக்கு முன்னாடியே கூட அவங்கள்ட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது. அதனால தான் ஏற்கனவே டிஐஜிக்கு 2 முறை அனுப்பியிருக்கிறாரு டிஜிபி அப்படின்னு சொல்லி பாக்குறோம் நம்ம. சோ அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமே ஒரு ரிட்டையர் ஆக போறவங்க கூட டிஜிபி வந்து ரொம்ப சீக்கிரம் ரிட்டையர் ஆக போகக்கூடியவர். அதனால அவர் வந்து ஸ்மூத்தான ஒரு ரிட்டையர் ஆயிடுவாரா, அதுக்குள்ள வந்து இதாக விசாரணைகள் வருமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது. சிறையில பெங்களூர்ல சிறையில வந்து பரப்பனகர சிலை வந்து சட்டவிரோதமான செயல்கள் அனுமதிக்கப்படுது அப்படிங்கிற டிஜிபிய குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் கிடைச்சது, அதுக்கு ஏதாவது விசாரணை அனுமதிக்கப்பட்டதா, அதாவது விசாரணை நடக்குதா, விசாரணை முடிவு என்னாச்சு அப்படிங்கிறதா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கும். இந்த இடமாற்ற விவகாரத்துல பெரிய திருப்பங்களோ ஒரு திருப்பு முனைகளோ வருது இருக்காதுன்னு எதிர்பார்க்கலாம். அரசாங்கம் வந்து ஒரு ஃபர்மான டிசிஷன்ஸ் வந்து இது வந்து அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரிஞ்ச விஷயம்னா டிஐஜி ரூபாவுக்குமே இது பெரிய சர்ப்ரைஸா இருக்காது நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா அவங்க இந்த விஷயத்தை அவங்க கையில் எடுக்கும் போதே இது மாதிரியான விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்துதான் அதை அடுத்து நடந்திருப்பாங்க. இது வரும், நம்ம இதை தாண்டி நம்ம எதிர்கொள்ளத்தான் வேணும். அவருடைய கணவர் வந்து ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி. அதனால வீட்டுல எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இது எப்படி வரும்னு அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுப்பால நம்முடைய மனசுக்கு பட்டு நம்ம செஞ்சிடணும், இது வந்து நம்ம தயங்குறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு ஒரு இது எதிர்பார்ப்போட இதை எதிர்பார்த்துதான் இந்த விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏமா